தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே என் பாதம் போற்றி. இந்த அவையில் வீற்றிருக்கும் அனைத்து தமிழ் கவிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை தொடங்குகிறேன். படைப்பின் ஆதாரம் ஆணிற்கு பின்னே படைக்கப்பட்டது பழம் கதைகளில். படைப்பின் ஆதாரம் ஆணிற்கு பின்னே படைக்கப்பட்டது பழம் கதைகளில். மென்மை எனும் குணமிட்டு பெண்மை எனும் பெயர் சூட்டி அமைதி என்ற பெயரில் அடிமையாக்கினர். பிரசவ வலியினை உணரா சிலர் உரைப்பது இவளை வலிமையற்றவள் என்று. அறிவினை ஊட்டும் கடமையை மறந்து அணிகலனால் பூட்டி வைத்தோம், திருமண பந்தத்தில் கட்டி வைத்தோம். பெண்ணடிமைத்தனம் மாற உதித்த பல பாரதிகளை கொண்டும் பாராள முடியாத நிலைமையையும் விதைத்துள்ளோம். இந்நிலை மாற எண்ணியது பல சிறகுகள். வெற்றி திலகமிட்டார் வேலு நாச்சியார், ஜனனம் அளித்தார் ஜான்சி ராணி, முடியாதது என்ற வார்த்தையை முடித்தார் முத்துலட்சுமி அம்மையார். சாதனை புரிந்தார் சாவித்ரிபாய் பூலே, அன்பனை விதைத்தார் அன்னை தெரசா. எத்தனை எத்தனை சிறகுகள் உருவெடுத்தன அக்கினி சிறகுகளாய். நாம் என்ற கேள்விக்கு இனி பதிலளிப்போம், சொல்லால் அல்ல செயலால். அனைத்து மகளிருக்கும், மகளிரை போற்றிடும் மறவர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.